என்னமோ சொல்றீங்க, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். மூட்டை பூச்சியை கையில் மோதி எடுக்கவும், அதையும் உரையில் வைக்கவும். சவுண்ட் பலமா இருக்கே சார். ஓச்சோச்சோ, நாங்கெல்லாம் ராவான ரவுடி சார். பாத்துட்டேன் சார். என்ன சார் கையில? சார், இங்கிட்ட ஒரு பூனை திருட்டு பூனைனா இங்கிட்ட இன்னொரு பூனை திருட்டு பூனையா இருக்குங்க. என்ன ஃபர்ஸ்டே உளறேனே. ஆமா, என்னமோ சொல்றீங்க, அது வளராம சொல்லு. ஓ, அத கேக்குறியாப்பா? வந்து மீன் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து மீன் குழம்பு வைக்க போறேன். வாங்க அங்கே போய் என்னென்ன மீன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்புறம் வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இது யாருக்கு தெரியாது பாரு, பெரிய இன்ஜினியர் வேற 7 வருஷம் உட்கார்ந்து படிக்கணும். எல்லாருக்குமே தெரியும். சரி, என் ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். பொய், இது கீழே கடந்துச்சு. அட பாவி. கார் இருக்கு, பைக் இருக்கு. ரெண்டுல எதுல போலாம்? ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டு என்ன சேட்டை பண்றாங்க சார்? இப்படியே மச நின்னுக்குண்டா அப்படி சார்? மனுஷனுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். பைக்கா? பைக்ல போலாம். முருகா, செந்தூர்வாள் செல்வகுமாரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அபிவிதி சேனல் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஃபைனலாக அங்கே மீனை வாங்கிட்டோம். ஸோ அங்கேயே வந்து சுத்தம் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்து மீனை சுத்தம் பண்ணி வாங்கிக்கிட்டோம். நாங்கள் கிழங்கா மீனும் மத்தி மீனும் வாங்கியிருந்தோம். மத்தி மீன் அவ்வளவா வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது. அன்னைக்கு என்னமோ அதிசயமாக கிடச்சிச்சு. ஸோ அதனால மத்தி மீனும் கிழங்கா மீனும் வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். முடியல. எங்க போனாலும் இந்த டீ கடையில கண்டிப்பாக வண்டி நிற்கும். ஒட்ட வித்துப்பால தான் டீ குடிப்பாராமா. ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா. என்ன கேட்டா? இது என்னது? அவரு டீ கடையில நின்று டீ குடிச்சிட்டாரு. நமக்கு டீ எப்போதுமே வந்து குடிக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து நாங்க ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து கிழங்காவா? கிழங்கா மீன். ஸோ கிழங்கா மீனெல்லாம் வந்து ஃப்ரை பண்றதுக்காக மசாலா தடவி வச்சிருக்கோம். மசாலா தடவி கிழங்கா மீனை இங்கே ஃப்ரை பண்றதுக்காக க்ளீன் பண்ணிட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மீனை வந்து பொரிச்சு எடுக்கலாம். ஓகேயா? இது வந்து மத்தி மீன், ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது கேரளால தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு தான் இந்த ஊர்ல கிடைச்சிருக்கு. இதுல வந்து நம்ம குழம்பு வைக்க போறோம். ஆக்சுவலா நான் வைக்கல, நீங்க பாருங்க யார் வைக்கிறாங்க. நான் சொல்லி கொடுக்க போறேன், அவர் குழம்பு வைக்க போறாரு. என்னோட ஹஸ்பண்ட் விக்னேஷ்குமார் வந்து குழம்பு வைக்க போறாராம். ஏங்க இந்த விபரீத விளையாட்டுன்னு நான் கேட்டேன். ஆனா அவர் வந்து இல்ல நான் வைக்கிறேன் அப்படின்னாரு. ஆனா
வெங்காயத்துல இருந்து தக்காளில இருந்து பூண்டுல இருந்து எல்லாம் நம்ம உரிச்சு கொடுக்குறோம்மா. இந்த குழம்பு மட்டும் அதை வைக்கிறாரா, அதையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம்மா. சரி ஓகே பண்ணுங்க. அவரா ஆடா வந்து சிக்குது, நம்ம பரவாயில்லன்னு வைக்க சொல்லிட்டேன். வாங்க அவரோட கைப்பக்குவத்துல எப்படி அந்த குழம்பு வருதுன்னு பார்ப்போம். மத்தி மீன். விக்னேஷ்மா ரெடியா? மேரி கிறிஸ்மஸ். என்ன பண்ண போறீங்க? அடுப்பை பத்த வைக்கவும், அதில் வானொலியை வைக்கவும், அதுல முதல்ல தண்ணியை கீழே கொட்டவும். அதுதான் அப்படி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் எவ்வளவு தண்ணி இருக்கு, அது ஓபன் சூடாகட்டும். நம்பி சமைக்க விடவா? எஸ், நம்பிக்கை வேண்டும். கேள். வேணா வைக்கட்டா? நம்பிக்கை இல்லைங்க. மத்தி மீன் விக்கெட்டா அபூர்வமா கிடைச்சிருக்கு, நானே பண்ணிடட்டா? ரெடியா மாஸ்டர்? சரி மாஸ்டர். டேக் போலாமா இல்ல ஒரு ரிகல்ஸ் டேக் போயிடலாம் மாஸ்டர்? அப்படியே ஊத்ரா. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. மீன் குழம்புக்கு நல்லா நான் நிறைய ஊத்தணும். ஊத்துங்க, இன்னும் ஊத்துங்க. ஊத்து பேப். ஏய் ஊத்ரா. போதும் போதும் போதும். என்ன சார் பண்றீங்க? இப்போ வந்து கடுகு. ஓகே, எங்கே காட்டுங்க கடுகு. இது கடுகு தானா? எஸ் கடுகு. ஜியா சீட்ஸ் இல்லையா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. போடுங்க. தள்ளிக்கோ. போடுங்க. என்ன விக்கெட்டா எல்லாம் ட்ரெடிஷ்னலா? எஸ். மண் சட்டி, மரக்கரண்டி. மரக்கரண்டி. இருங்க கொஞ்சம் பொரியட்டும். போடுங்க போடுங்க. என் மேல தெரிக்க போடுங்க. கஷ்டப்பட்டு கட் பண்ணிக்கிறீங்க. பொய் 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 பொய். போலாமா? இதுக்கு வாய்ஸ் வைக்கிறேன் பாருங்க. இவர் சொல்லுவார்ல வடிவேலு, பொய் 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 பொய். சார் வெங்காயத்தை சட்டிக்குள்ள போடணும் சார். சட்டிக்குள்ள போட்டாதான் சார் அது குழம்பாகும். தரையில போட்டா எறும்புக்கு தீனி ஆகும். டைலாக். ஷிப்ல சமைப்பீங்களா? நாயே சமைக்கிறேன். ஷிப்ல என்ன பண்ணுவீங்க? மத்தி மீன்லாம் கிடைக்குமா? கிடைக்காதா? என்ன கிடைக்கும்? பெரிய மீன் மட்டும். மண்டையா? சீலா மீன், வஞ்சரம். வஞ்சரமோ? சோளவா திங்கிறீங்க? இங்க ஒரு வஞ்சர மீனை வாங்கி தர மாட்டீங்க வயிற்றுக்கு. வஞ்சர மீன் இங்க கிடைக்குது. இங்க எல்லாம் சீலா மீன் தான் கிடைக்கும். வஞ்சரம் சென்னை போட்டு கிடைக்கும். போடுங்க. உப்பு போடுறதுனால அது சீக்கிரம் வதங்கும். ஓ அப்படியா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஆனா இந்த உப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடணும். சரி போடுங்க. போடுங்க. வெரி குட். பாத்துக்கோங்க, அவர் சமைக்கிறாராம். சாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. பாத்துக்கோங்க. இடையில ஒரு ஆபீஸ் வந்துருச்சு பாஸ், என்ன பண்றது? பொய் பொய் பொய். விக்கி பையலே, நல்லா சமைக்கிறீங்க போல. ஆமா, ஆக்சுவலா பாண்டிச்சேரி ட்ரிப் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அங்க வெங்காயம் கருகிற ஸ்மெல் வருது எனக்கு. பாண்டிச்சேரியை யோசிச்சு, ஓ பாண்டிச்சேரி அதை யோசிச்சு மீன் குழம்பு விட்டுட்டீங்களா? நீதாண்டா புள்ள. ஓ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை கொட்டோ கொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. தம்பி தம்பி, நீ சமைக்க போறியா? எனக்கு தெரிஞ்சு மீன் குழம்பு ஃபிளாப் ஆயிருங்க. ஆக்சுவலா பச்சை மிளகாய் கூட நல்லா இருக்கும். எதுக்கு? இந்த மீன் குழம்புல. ஆனா உனக்கு உடம்பு சரியில்லாத ஒரே காரணத்தினால அதை சாக்ரிஃபைஸ் பண்றேன். என்ன சார் எனக்கு உடம்பு சரியில்லை? அல்சர் தானே. அல்சர் பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் சாப்பிடலாம். அதனாலதான் முச்சக் முச்சக். ஐயோ பச்சைக்காயிடுச்சா? பச்சக். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நக்கிறேன் பாஸ். எதங்க? நன்றாக நங்கு 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 என்று குத்தவும், மூட்டை பூச்சியை கையில் முதல் எடுக்கவும், அதையும் உரையில் வைக்கவும். அதுவும் மூட்டை பூச்சி மாதிரி தானே இருக்கு. மூட்டை பூச்சி எப்படி இருக்கும்? நான் பார்த்ததுல கேட்டா காட்டுறேன். பாரு அங்க ஒன்று சுத்து பாரு. இப்பவே காட்டுறேன், இப்பயே காட்டுறேன். இந்த பாரு மூட்டை பூச்சி. எங்கங்க? ஓ
செத்துருக்க மீன் முட்டை பூச்சி இந்தா, மூணு கொஞ்சம் ஐயோ டேய் என்னடா வாயில அமுக்குற என்னடா இது? டேய், ஏய், புடுங்க. இதுக்காக மீன் குழம்பு வச்சுக்கிட்டா மூணு எடுத்துக்கிறியா உசுப்பேன். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சீ. போ போ this is called முட்டை பூச்சி. விக்கெட்டா அடுத்த நாளுங்க போடா. விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுருவாங்க. என்ன சார் என்ன சார் என்ன சார் சவுண்ட் பலமா இருக்கே சார். ஓச்சோ நாங்கெல்லாம் ராவான ரவுடி. என்ன ஏய் வாமா. என்ன கோவம் வருதா ஏய் பிச்சு வா வா வாடா வா 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 வாடா. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். இந்த மீனெல்லாம் பாவம் செஞ்ச மீனுங்க. சீரியஸ்லி இங்க பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா தெரியுதா விளக்க தூக்கி உள்ள போட்டிருக்கான். அப்புறம் இது என்ன ரப்பர் பேண்டை தூக்கி உள்ள போட்டிருக்கான். சூச்சோ இங்க பாருங்க கோவில் மணியை உள்ள போட்டிருக்கான். அட பாவி. சார் சார் பார்த்துட்டேன் சார். என்ன சார் கையில சார் இங்கிட்ட ஒரு பூனை திருட்டு பூனைனா இங்கிட்ட இன்னொரு பூனை திருட்டு பூனையா இருக்குங்க. கொஞ்சம் மேல பாரு. எத்தனாவது வாங்க சார் இதோட வெளிய வா. ஒன்லி ஒன் இல்லையே சார், ஏற்கனவே 4 போனதா தகவல் வந்துச்சு சார். என் திருட்டெல்லாம் இந்த லெவலுக்குள்ளதான் இருக்கும். அத மீன் பாக்குற நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. மீன் குழம்புல போடுற மாங்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஓகேயா? மீன் குழம்புல போடுற மாங்காய் இவருக்கு பிடிக்காதாம்ப்பா. நான் வந்து அதிசயமா கேள்விப்படுறேன். யாருக்காவது பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கையில எடுத்து போட்டாரலாம் விக்னேஷ்குமார், எவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு. நல்லா ஆயிடுச்சுல. அது என்ன தூள், இது என்ன தூள்? கண்டுபிடிக்கிறேன். மல்லி ஏய் மஞ்சள் தூள். அட பாவிகளா, ஐயோ மஞ்சள் தூள் தாண்டி. ஏய் இது மஞ்சள் தூள் தாண்டி. விவிக்கு கூட தெரியாது என்ன தூள்னு. ஐயோ பாத்தி மஞ்சள் வாட. சரிங்க, அதை எப்படிங்க ஃபர்ஸ்ட் மல்லி தூள் நீங்க? மல்லி தூள் என்ன பண்ணே? ஏய் வீடியோ ஆதாரம் இருக்கு, ஏமாத்த முடியாது. நீ என்ன பண்ணி பாரு. மல்லி ஏய் மல்லி இது மிளகா தூள். எது இது மல்லி தூள். எது மல்லித்தூள்? this called மல்லி தூள். அது சாட் மசாலா. ஏய் எருமை பாரு சாட் மசாலா. சாட் மசாலா எடுத்து வாயில வச்சு பாருங்க. சாட் மசாலா புளிக்கும் சாட் மசாலா. அதை எடுத்து வாயில வச்சு பாருங்க. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. என்னது? மல்லி தூள். ஓகேவா? போதுமா? போதும். என்ன சார் ப்ளீஸ் சார் நார்மலா பண்ணுங்க சார். 2 போதும் போதும் போதும். அள்ளி போட்டீங்கன்னா அதுவும் அல்சர்ல சேரும். 3 4 போதும் போதும். நம்ம குழம்பு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம், போடலாமா வேணாமா. அடி பிடிச்சிரும். அப்படி ஒரு தரத்தி இப்படி இருக்கு. என்னப்பா தேடுறீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள? ப்ளீஸ் பா கம் அவுட் சைட் பா. தமிழ் தெரியாதா? பெரிய விளக்கலை அனுப்பு. டோமரி. என்னது? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. புளி கொட்டை எடுத்தாலும் அட்டாக் பண்ற புலி, அட்டகாசமான புலி, அசால்ட்டான புலி, அசத்தலான புலி. டேய் என்ன முயற்சி செய்கிறாய்? இல்ல என்னப்பா? அப்பா சமைக்கிறதா இல்ல உன்னை பாக்குறதாப்பா? இல்லப்பா நீ பதில் மட்டும் சொல்லுப்பா. அந்த வச்சுக்கோ. ஏன் மூஞ்சி இப்படி போகுது? தண்ணியா? இன்னும் புளி இஎம்ஐல வந்துகிட்டு இருக்கு. புளி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா காமெடி வேற கொஞ்சம் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பட்டிட்டீங்கிறீங்களா பாத்தீங்களா? போடுங்க.
ரெண்டாவது மீனை போட்டுட்டு இந்த கருவேப்பிலையை மீனை தூவி விடணும். இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க எண்ணெய்க்குள்ள கையை விட்டு வளர்த்து எடுத்துக்கோங்க. என்ன பண்ணட்டா இல்லைனாமா விக்னேஷ்குமாருடைய கை பக்குவமா விட்டுடுங்க. நீயாச்சு பசிக்குது. கிளாஸ் பண்ணிக்கிறேன். வா ஃபிஷ் ஃப்ரை. இதுல வந்து இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃப்ரை பார்த்தாங்க. எதுங்க இந்த பூடெல்லாம் நீங்க வச்ச மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்து. உங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்றேன். மீன் குழம்பு பிரியர்ல நீங்க உங்களுக்கு தெரியல எப்படி இருக்குன்னு. செமையா இருக்கா? சரி, அப்ப நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ தரேன். காலையில மீன் குழம்பு ருசியா இருக்குன்னு சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா. உள்ள ஒரே கார் வண்டி சத்தமா இருக்கே. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா அண்ணா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுது ஒரு குத்து குத்து. போடா